ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உடலில் உள்ள தோல் வியாதிகளை குணமாக்கும் சூரிய சதகத்தின் 6 முதல் 10 வரையிலான ஸ்லோகங்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஷீர்நக்ராணாங்கிரிபாணீன் வ்ரணிபிரபகணைர் கர்கரா வியக்த கோஷான் தீர்காக்ராதான கௌகை புனரபி கடயத் ஏக உல்லாகயன்யஹ घर्मांशोस्तस्य ओन्तर्द्विगुणगणगृणानिघ्ननिर्विघ्नवृत्तेः दत्तार्घासिद्धसङ्गैर्विदददु गृणयः शीघ्रमं हो विधातम्. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். குஷ்டம், ஸ்லேஷ்மம், க்ஷயம் போன்ற கொடிய கர்ம வியாதிகளால் பீடிக்கப்பட்ட ரோகிகளின் நிலை பரிதாபமானது. அவர்களுடைய நாசிகள், கால்கள், கைகள் முதலான அவயவங்கள் சிதைந்து காயங்களுடன் இருக்கின்றன. கர் கர் என்ற ஒலிகள் மாத்திரம் அவர்களிடமிருந்து வருவதால் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று எவருக்கும் புரிவதில்லை. பெருமூச்சுக்கள் இரைச்சலுடன் வெளிவருகின்றன. அவர்களுடைய பாவங்கள் தடைகளாக இருந்தாலும் சூரிய தேவனின் உள்ளத்தில் கருணை இரட்டிப்பாக பெருகுகிறது. அவர் அந்த அடியார்களின் ரோகங்களை அகற்றி அவயவங்களை மறுபடியும் சரியாக இயங்க வைக்கிறார். கருணையுள்ளம் கொண்ட இந்த சூரிய தேவனை சித்த புருஷர்கள் அர்க்யம் முதலான பூஜைகளால் ஆராதிக்கிறார்கள். இத்தகைய மேன்மைகளை கொண்ட சூரிய தேவனின் கிரணங்கள் சீக்கிரமாகவே உங்களுடைய பாவங்களை அழிக்கட்டும். விசேஷமான பலஸ்ருதி என்னவென்றால், குஷ்டம், ஸ்லேஷ்மம், க்ஷயம், கை கால் முடக்கம், மூச்சு திணறல் முதலான சகல ரோகங்களும் நிவாரணமாகும். இதன் காரணமாகவே இந்த நூல் சர்வரோக நிவாரக சூரிய சதகம் என்று அழைக்கப்படுகிறது. 7வது ஸ்லோகம். बिभ्रानावामनत्वं प्रथममत तथैवांशवः प्रांशवोवः क्रान्ताकाशान्तरालास्तदनु दश दिशः पूरयन्तस्ततोऽपि द्वान्तादाचित्य देवद्विष इव बलितो विश्वमाश्वश्नुवानाः कृच्छ्रान्युच्छ्राय हेलोपहसितहरयो हारिदश्वाहरन्तु. இந்த ஸ்லோகத்தின் தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். தேவர்களின் எதிரியான பலி சக்கரவர்த்தியிடமிருந்து அவனுடைய ராஜ்யத்தை பிடுங்கியது போல இருளை போக்கடிக்கின்றன சூரிய தேவனின் ஒளிக்கிரணங்கள். நாராயணன் முதலில் வாமனனாக சிறிய வடிவம் எடுத்து பிறகு திரிவிக்ரமணனாக உயர்ந்து ஆகாசத்தில் ஊடுருவி வியாபித்ததைப் போல் சூரிய கிரணங்கள் முதலில் சிறியதாக தோன்றி பிறகு மேன்மேலும் வளர்ந்து பெருகி ஆகாய வெளியில் வியாபித்து 10 திக்குகளிலும் பரவி ஒளி வெள்ளத்தால் அகிலங்களில் நிறைந்து விடுகின்றன. உயரத்திலும் வியாபகத்திலும் ஒரு விளையாட்டு போட்டி வைத்தால் சூரிய தேவனின் கிரணங்கள் நாராயணனையும் மிஞ்சிவிடுகின்றன. அப்படிப்பட்ட ஆதவனின் கிரணங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கிவிடட்டும். 8வது ஸ்லோகம். உத்காடேனாருணிம்னா விதததி பகுலம் ஏருணஸ்யாருணத்வம் மூர்தோதூதௌ கலீனக்ஷதருதிரருச்சோ ஏரத்தாஸ்வானனேஷு शैलानां शेखरत्वं श्रितशिखरिशिखास्तन्वते ये दिशन्तु प्रेङ्कन्तकेकरां शोकचितदिनमुखास्ते मयूका सुखं वह. இதற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். சூரிய தேவனின் தேர்ப்பாகன் அருணதேவன். அவன் இயல்பாகவே சிவந்த நிறத்தினன். சூரிய கிரணங்கள் இன்னும் அதிகமான செந்நிறம் கொண்டவைகள். ஆகையால் அந்த கிரணங்கள் அருணதேவனின் தேகத்தில் படரும்போது அவனுடைய நிறத்தை இன்னும் சிவப்பாக்குகின்றன. அருணன் சாரத்தியம் செய்யும்போது குதிரைகளின் கடிவாளங்களை பற்றி இழுத்ததினால் அவற்றின் வாய்களில் புண்கள் ஏற்பட்டு அவை சூரிய கிரணங்களைப் போல் சிவந்து விடுகின்றன. சூரிய கிரணங்கள் மலை சிகரங்களின் மீது படியும் போது அந்த மலைகள் ரத்ன கிரீடங்களை அணிந்திருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகின்றன. பகலின் தோற்றமான உதய காலத்தில் கிரணங்கள் ஆகாயத்தில் பரவி நிற்கின்றன. பகலவனின் அந்த கிரணங்கள் உங்களுக்கு சுகத்தையே நல்கட்டும். 9வது ஸ்லோகம். दत्तानन्दा प्रजानां समुचित समया कृष्ट सृष्टैः पयोभिः पूर्वाणि विप्रकीर्णा दिशि दिशि विरमद्यन्नि संहारभाजः दीप्तांशो दीर्घदुःखप्रभव भवभयो धन्वदुत्तारनावः गावो वः पावनानां परमपरिमितां प्रीतिमुत्पादयन्तु. இந்த ஸ்லோகத்திற்குரிய
தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். சூரியதேவன் நீரை இழுத்து பிறகு உரிய காலத்தில், அதாவது மாரிக்காலத்தில் அதனை மழையாக பொழிவித்து மக்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறார். உலகியல் இயக்கத்திற்கு அவர் பகல் காலத்தில் தனது கிரணங்களை எல்லா திக்குகளிலும் பரவ விடுகிறார். பிறகு பகற்கால முடிவில் அந்த கிரணங்களை தன்னிடத்திலேயே லயப்படுத்திக் கொள்கிறார், உள்வாங்கிக் கொள்கிறார். நீண்டதொரு துக்கத்தை ஏற்படுத்தும் சம்சாரம் என்ற பெருங்கடல் பயங்கரமானது. அதனை கடப்பதற்கு அவர் ஒரு தோணியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட பாஸ்கரனின் மிக புனிதமான கதிர்கள் உங்களுக்கு எல்லையில்லாத ஆனந்தத்தை அருளட்டும். 10வது ஸ்லோகம். बन्धध्वंसैकहेतुं शिरसि न तिरसा बद्धसन्ध्याञ्जलीनां लोकानां ये प्रबोधं विदधति विपुलां भोजखण्डाशयेव युष्माकं ते स्वचित्तप्रतितपृतुतरप्रार्थनाकल्पवृक्षाः कल्पन्तां निर्विकल्पं दिनकरकिरणाकेतवकल्मषस्य. இதற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். அடியார்கள் கூட்டமாக தங்கள் சிரங்களின் மீது விடியற்காலையில் கைகளை கூப்பி மிகுந்த பக்தியுடன் அஞ்சலி புடமாக சூரியதேவனை வணங்குகிறார்கள். அப்பொழுது அந்த மக்களின் அஞ்சலி புடக்குவியல் ஒரு விசாலமான தாமரை தடாகம் போல் ஒரு காட்சி அளிக்கிறது. சூரியதேவனின் கிரணங்கள் அப்பொழுது அந்த தாமரைகளை மலரச் செய்கிறது. பிரபோதம் என்ற சொல்லுக்கு மலரச் செய்தல், ஞான போதத்தை அளித்தல் என்ற 2 பொருட்கள் உண்டு. அதாவது சூரியதேவன் அந்த அடியார்களுக்கு ஞான போதத்தையும் அளிக்கிறார். அதன் மூலம் சம்சார பந்தம் அறவே ஒழிக்கப்பட்டு விடுகிறது. அந்த ஸ்ரீ சூரிய பகவானின் கிரணங்களை உங்கள் சித்தங்களில் தியானித்தால் அவைகள் கற்பக மரங்களைப் போல் எல்லா விதமான அனைத்து வேண்டுகோளையும் நல்க வல்லவன என்பதில் சிறிதும் ஐயப்பாடு இல்லை. அப்படிப்பட்ட சூரிய கிரணங்கள் உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அழிப்பதாக அமையட்டும். சூரிய சதகத்தின் 6 முதல் 10 வரையிலான ஸ்லோகங்களை மட்டும் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஷீர்நக்ரானாங்கிரிபாணீன் व्रणिभिरपगणैर्गर्गराव्यक्तघोषान् दीर्घाघ्रातान गौगै पुनरपि घटयत् एक उल्लाघयन्यः घर्मांशोस्तस्य ओन्तर्द्विगुणगणगृणानिघ्ननिर्विघ्नवृत्तेः दत्तार्घासिद्धसङ्घैर्विदधतु गृणय शीघ्रमं हो विधातम् बिभ्राणावामनत्वं प्रथममत तथैवांशवः प्रांशवोवः क्रान्ताकाशान्तरालास्तदनु दश दिशः पूरयन्तस्ततोऽपि ध्वान्ताधाचिद्यदेवद्विषयिव बलितो विश्वमाश्वश्नुवानाः कृच्छ्रान्युच्छ्राय हेलोपहसितहरयो हारिदश्वाहरन्तु उद्गाढेनारुणिम्ना विदधति बहुलं येरुनस्यारुणत्वं मूर्धो धूतौ कलीनक्षतरुधिररुचो ये रथाश्वाननेषु शैलानां शेखरत्वं श्रितशिखरिशिखास्तन्वते ये दिशन्तु प्रेङ्कन्तकेकरां शोकचितदिनमुखास्ते मयूका सुखं वह दत्तानन्दाः प्रजानां समुचितसमया कृष्टसृष्टैः पयोभिः पूर्वाणि विप्रकीर्णा दिशि दिशि विरमद्यन् हि संहारभाजः दीप्तांशोर्दीर्घदुःखप्रभव भवभयोदन्वदुत्तारणावः गावो वः पावनानां परमपरिमितां प्रीतिमुत्पादयन्तु बन्धध्वंसैकहेतुं शिरसि न तिरसा बद्धसन्ध्याञ्जलीनां लोकानां ये प्रबोधं विदधति विपुलां भोजखण्डाशयेव योष्माकं ते स्वचित्तप्रतितपृतुतरप्रार्थनाकल्पवृक्षाः कल्पन्तां निर्विकल्पं दिनकरकिरणाः केतवः कल्मषस्य. हरिः ओम्. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஆதித்யாய நமः. ஹரிஹி ஓம். சூரிய சதகத்தின் 6 முதல் 10 வரையிலான ஸ்லோகங்களையும் அதற்குரிய தமிழ் விளக்கத்தையும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொண்டோம். இதுபோன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.